பிறகு எப்படி வெளிப்படையாக மக்கள் அரசியலாக அவர் மாத்துறாரு? அவருக்கு என்ன நடந்தது கடைசியா? வெகுஜன மக்களை திரட்டி இந்த தனி கிளாஸ் ஒழிப்பு இயக்கம், ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றாரு. சட்டமன்ற உறுப்பினருடைய அப்பாவை அவரையே கட்டி வச்சு, ஆமா, அவர் அப்பாவே பிடிச்சி கட்டி அந்த அவுத்துட்டு அந்த இடத்துல கட்டி வச்சு, உழைக்கிற மக்களுடைய உடனடி எதிரி நிலப்பரப்புக்களா காவல்துறையா, இதுதான் பட்டிமன்ற தலைவர். உடனடி எதிரி என்பதே நிலப்பரப்புகள் தான். எனவே நிலப்பரப்புகள் தான் என்று தீர்ப்பு சொல்லிட்டு இறங்குறாரு. அரெஸ்ட் பண்ணி தூக்கி போடுறாங்க. பெரிய அதிகாரியெல்லாம் பார்க்குறாரு. அவருடைய வடிவத்தில் போய் நான் தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அவரை பாலன் பிணத்தை கூட பார்க்க விடவில்லை. லட்சியத்தோடு செயல்பட்டதோடு என்ன செயல்பட்டீங்க? என்ன இந்த அனிகிலேஷனுக்கு ஒருங்கிணைச்சவரே தோழர் ஏஎம்கே தானே. சேலம் சிறையில் இருந்துட்டு பிறகு எப்போ உங்களுக்கு விடுதலை ஆகுது? அதுக்கு மத்தியில் வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றினாங்களா? அதுக்கு பிறகு என்ன நடந்தது? கோஷம் போட்டுகிட்டே தான் போய் ஏறி குதிச்சிடுறாங்க. ஏறி குதிக்கும் போது புலவர் வயசானவர், அவரெல்லாம் என்ன சர்வசாதாரணமாக தூக்கிட்டு ஏறி இருக்காரு தமிழரசன். இல்லை, இது நான் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் கிட்டத்தட்ட 3 முறையோ 4 முறை சைபீரியா சிறையிலேருந்து தப்பிச்சு போகிறாரு. ரஷ்ய வரலாற்றுல அப்படி தப்பிச்சு போகும்போது ஸ்டாலின் செஞ்ச ஏற்பாடுகள்லாம் பிரம்மாண்டமாக செஞ்சு போயிருப்பார். அந்த சேர்மன் கொலை வழக்கில் கூட மிக சரியாகவும் சிறப்பாகவும் திட்டமிட்டது குருமூர்த்தி தான் சொன்னால் மிக இல்லை. நாங்கள் அங்கேருந்து முடிச்சுட்டு வரும்போது கூட நான் ஒரு சின்ன துண்டு வச்சுருப்பேன், அதில் என்னுடைய கத்தியை சுற்றி. இப்போ என்ன வயசு உங்களுக்கு? 18 வயசு. நான் 15 வயசுலேயே நக்சல்பாரி இயக்கத்துக்கு பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, நாங்கள் தர்றோம், இவங்கெல்லாம் நிதி கொடுத்துருவோம், நிறையா நிதி கொடுத்து நம்ம செஞ்சுருக்குறோம். அதையும் தாண்டி நான் இந்த விடுதலை போன பிறகு 3 ஏக்கர் நிலம், அது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கர், அதை இல்லாமல் இன்னொரு 1/2 ஏக்கர், இப்படி என்னுடைய சொத்தையை விற்று கூட நான் அவரை போட்டு அடித்து கொன்று, பொதுமக்கள் அடித்து கொண்டாங்கன்னு சொல்லி அந்த அவருடைய தங்கை அவருடைய தாய் பார்த்து கண்ணீர் இன்னும் என் மனசில் நெஞ்சில் இருக்கு. எப்பயாவது ஒரு முறை நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஏன் இந்த சிறை வாழ்க்கை அப்படின்னு வருத்தப்பட்டீங்களா? இப்போ வரைக்கும் இல்லை. இப்போ கடந்த பதிவில் ஒன்று பேசியிருந்த தோழர் இப்போ பாலன் தோழரை 1 வருஷம் நீங்கள் அவர் கூட சிறையில் இருந்துட்டு இருந்தீங்க. விடுதலையான பிற்பாடு மக்கள் மத்தியில் அவர் எப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாருன்றதை பற்றி சொல்கிறப்ப அந்த பட்டிமன்றன்றதை ஒன்று பேசியிருந்தீங்க. அது அந்த காலத்தில் அது எப்படியான பட்டிமன்றமாக, இவங்க தலைமறைவு இயக்கத்தில் இருந்தவங்க தான் தோழர் பாலன் எல்லாருமே. பிறகு எப்படி வெளிப்படையாக மக்கள் அரசியலாக அவர் மாற்றுறாரு? அவருக்கு என்ன நடந்தது கடைசியாக? தனிப்பட்ட முறையில் என்று இல்லை, இவர் போன பிறகு அவர் வெகுஜன மக்களை திரட்டி இந்த தனி கிளாஸ் ஒழிப்பு இயக்கம், ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றாரு. மக்கள் மத்தியில் மிக செல்வாக்கு, அதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குதாங்க. அதுதான் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எங்களுக்கு பயம், ஆமா, எங்களுக்கு நாள் நெருங்கிட்டு இருக்குது, ஆமா, எது வேணாலும் நடக்கலாம், இது வேணாலும் பாலனை முடிச்சிருங்க ஒழிக்கிறது என்கிற அர்த்தத்தில் பேசி முடிவு பண்ணி எல்லாம் பண்ணிடுறாங்க. இந்த பரமகுரு அந்த 1000 ரூபாயை கொடுத்து அந்த கட்டி வச்ச அந்த தொழிலாளியை அவிழ்த்து விட்டுட்டு அவனை பிடிச்சி கட்டினாங்கல்ல அன்பழகன் அவங்க அப்பாவை, அவனை அவிழ்த்து விடவே 1000 ரூபாய் ஃபைன் கட்டி மன்னிப்பு கேட்டு அவுத்து விட்ட அந்த நிகழ்ச்சியை பண்ணினவர் பாலன். சட்டமன்ற உறுப்பினருடைய அப்பாவை அவரையே கட்டி வச்சு, ஆமா, அவர் அப்பாவே பிடிச்சி கட்டி அந்த அவுத்துட்டு அந்த இடத்துல கட்டி வச்சு, அந்த தொழிலாளியை அவுத்து விட்டுட்டு தொழிலாளி அவுத்து அதே கட்டி வச்சு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் ஐயோ அவுத்து விடுங்கய்யா, ஒன்றும் பிரச்சனைலாம் கேஸெல்லாம் போடலைன்னு சமரசம் பேச வந்த இன்ஸ்பெக்டர் 1000 ரூபாய் ஃபைன் கொடு, அவன்கிட்ட கொடுத்ததா சொல்லுகின்ற நோட்டை கிழிச்சு போடு. ஏன்னா எங்களுடைய நக்சல்பாரி இயக்கத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து 2 தான். ஒன்று வட்டிக்கடை நடத்துவனாக இருந்தால் அந்த பிரான்சரி நோட்டு அதையெல்லாம் அள்ளி போட்டு கொளுத்தணும் என்பதும் சார் மசுந்தாரில் வந்தக்கூடிய அடிங்கிலேஸ் எல்லாம் அதுக்கும் ஒரு பாலிசி. அந்த அடிப்படையில் இந்த
அந்த பழைய டாக்குமெண்ட்ஸ் அது இதெல்லாம் அள்ளி போட்டு கொளுத்துற வேலையும் அன்று நடந்தது, பல இடங்கள்ல நடந்தது. எனவே அவன்கிட்ட எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் வாங்கி போட்டு கொளுத்தி விட்டு அவனை அவிழ்த்து விட்டு 1000 ரூபாய் ஃபைன், அந்த ஃபைன் போட்டு அதையும் வாங்கி கொடுத்து அதை எடுத்துக்கொண்டு போன பிறகு பாலனை கொல்லுவது என்று முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இது அடுத்து இந்த பட்டிமன்றம் நடக்குது. பட்டிமன்றத்தில் குறைஞ்ச ஒரு 200 100 200 அவ்வளவுதான். ஆனால் இவர் தீர்ப்பு சொல்லுகிறார், உழைக்கும் மக்களுடைய உடனடி எதிரி பொருளாதாரத்தை வைத்திருக்கக்கூடிய நிலப்பரப்புகளே. பட்டிமன்றம் என்ன தலைப்புல நடந்தது? அதான் தலைப்பு. அதாவது என்னன்னா, உழைக்கிற மக்களுடைய உடனடி எதிரி நிலப்பரப்புகளா காவல்துறையா, இதுதான் பட்டிமன்ற தலைப்பு. அப்ப இவர் என்ன பண்றாரு, உடனடியா எதிரிங்கிறது அந்த விவாதங்கள்லாம் அவரோட படித்த அந்த டீமெல்லாம் உட்காந்து நல்லா அழகான விவாதங்கள் முடிஞ்ச பிறகு உடனடி எதிரி என்பதே நிலப்பரப்புகள் தான். காவல்துறை என்பது நமக்கு உடனடி எதிரி கிடையாது. எனவே நிலப்பரப்புகள் தான் என்று தீர்ப்பு சொல்லிட்டு இறங்குறாரு. அரெஸ்ட் பண்ணி தூக்கி போடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டு கொண்டு போய் காவல் நிலையத்தை வச்சு அடித்து காலுகையெல்லாம் ஒடிச்சு அங்கிருந்து அப்படியே என்ன காரணம் சொல்லி கைது பண்ணுறாங்க. நீ வன்முறைக்கு தூண்டுற, மக்களை வன்முறைக்கு தூண்டுற, ஆயுத போராட்டத்துக்கு தூண்டுற என்ன. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து கட்டி வச்சு வந்து பண்ணின அந்த வழக்கும் வந்து அவருக்கு மேலே பெண்டிங் இருக்கு. ஆனால் வழக்கு போடலைன்னா இப்போ இதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க கைது பண்ணி கொள்றதுன்னு முடிவு பண்ண பிறகு காலெல்லாம் உடைக்கிறாங்க. காலெல்லாம் உடைச்சு இப்போலாம் அவருடைய தம்பி செல்வராஜன் சொல்லி அவர் தோழர்கள்லாம் போய் காவல் நிலையத்தெல்லாம் முற்றுகையிட்டு பெரிய பிரச்சனை பண்ணதோடு அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டு சென்னைக்கு கொண்டு வந்துடுறாங்க. சென்னைக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் இங்கேயே தான் வந்து அவரை அடித்து அவர் சென்னை வருவதற்குள்ளேயே உயிர் போயிடுச்சுங்கிற மாதிரி தகவல் கிடைத்தது. அவர் கூட இவர் சென்னை கொண்டு வந்த பிறகு அவருடைய தம்பி செல்வராஜும் சென்னைக்கு வர்றாரு. வந்து போய் பெரிய அதிகாரிகளெல்லாம் பார்க்குறாரு. அவருடைய வடிவத்தில் போய் நான் தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அவரை பாலன் பிணத்தை கூட பார்க்க விடவில்லை. மாறாக பாலன் பிணத்தை எரிச்ச பிறகு கூட எனக்கு அந்த சாம்பலையாவது கொடுங்க என்று கையேந்தி நின்று கண்கலங்கை அழுது அந்த செல்வத்தின் முகம் இன்னமும் எனக்கு தெரியுது. அதை கூட அவங்க தர மறுத்துட்டாங்க. எந்த இடத்துல வச்சு எரிச்சாங்க, என்ன எங்க இடம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ரகசியமா வச்சு எரிச்சு பண்ணிட்டாங்கிற தகவல் நமக்கு. நம்ம அது பார்க்கல இல்லை. ஆனால் அந்த தகவல் அடிப்படை, ஏன்னா தகவல் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு ஒன்று. காரணம் என்னன்னா, அவருடைய தோழர், அவருடைய அந்த அணிகலேச்சனில் பங்கு பெற்ற தோழர் கோபால், ராதாகிருஷ்ணன், திமகள் எல்லாம் எங்க கூட தான் இருக்காங்க, சிறையில் இருக்காங்க. எனவே அந்த அடிப்படையில் தகவல் கிடைத்து கொண்டே இருந்தது. ஆனால் எங்களால் ஒரு நாள் 2 நாள் சாப்பிடவே முடியல, உணவே எடுக்கலை. ஏன்னா என்ன செய்கிறது என்கிற அந்த கோபத்திலேயே நாங்கள் இருந்தோம். அப்புறம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அடுத்த நிலையை நோக்கி போனோம். அதுக்கு பிறகு ஒரு மாதம் கூட இல்லை சேலத்தில். எனக்கு அங்கே இருக்கவே வந்து, ஏன்னா பாலனோட பழகினது சேலத்தில் என் கூட, தமிழரசன் என் கூட தான் சேலத்தில் தான் இருந்தார். அப்போ தோழர் தமிழரசன், பாலன் எல்லாமே நம்ம தோழர் தமிழரசன், பாலன், தோழர் புலவர் கலியபெருமாள், தோழர் ஏஎம் கோதண்டராமன், தோழர் வந்து ஆர் மாணிக்கம், பெரும்பனையூர் ஆர் மாணிக்கம், எல்லா பிரமுகர்களோட எல்லாம் பெரிய தோழர்கள். ஏஎம்கேவும் அங்கே தான் இருந்தாருங்களா? ஏஎம்கே எங்கள் வழக்கில் தான் ஆயுள் தண்டனை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். எங்கள் வழக்கில் தான் சமீபத்தில் தான் 2 ஆண்டுகள் இறந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்தார். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு வழிகாட்டுதலும் அப்படி ஒரு இல்லை. நான் அன்றைக்கி ஒரு நண்பரை சந்தித்தேன், உங்களுக்கும் தெரிந்த நண்பர் தான். அவர் கேட்டார், எங்கள் அப்பாவும் கம்யூனிஸ்ட் தான், நானும் கம்யூனிஸ்ட் தான், ஆனால் எங்களை கம்யூனிஸ்டாக ஏற்க மாட்டேங்கிறாங்களே, உங்களை மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னது தான், ஒன்றும் உழைப்போடு இருக்கணும், இல்லை உழைப்போனோடு இருக்கணும். அதையும் தாண்டி நாற்று பறித்த ராமன், சேற்றில் உழைத்த ராமன் சொல்லி கோதண்டராமன் BA ஹானர்ஸ் BL அதில் நாங்கள் பாட்டு பாடுறோம்னா விவசாயிகள் மத்தியில் பண்ணுறோம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. உழைக்கணும். அவங்க கூட இறங்கி நாற்று பறிச்சாரு, சேற்றில் உழைச்சாரு, நடந்து திரிஞ்சாரு. எங்களிடம் சொன்னப்ப கூட 1ஆம் தேதி நாங்கள் வந்துடுறேன், வந்த பிறகு நானும் அதில் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார். அப்படி கலந்துக்கிற, ஆனால் எங்களுக்கு சந்தர்ப்பம் 29, 27ஆம் தேதியே கிடைச்சது. நாங்கள் அதை முடித்து கொண்டோம். அதை கேட்டு அவர் சொன்னது என்னென்னா, இதுதான் சரியான நடவடிக்கை, எனக்காக காத்திருக்காமல் லட்சியத்தோடு செயல்பட்ட தோழர். என்ன செயல்பட்டீங்க? இந்த அனிகிலேஷன்
இந்த அனிகிலேஷனுக்கு ஒருங்கிணைச்சவரே தோழர் ஏஎம்கே தானே. தஞ்சாவூர் பகுதியில் நீங்க ஆமாம், நம்ம ஊரில் பந்துவக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் அவருக்காக காத்திருக்காம நீங்க முடிச்சிட்டீங்க முன்னாடியே. கடைசியாக எங்களை விட்டு வரும்போது நாங்கள் ஆய்வெல்லாம் பண்ணி எல்லாம் முடிவு பண்ணி சரி முடிச்சிடலாம் இருக்கிற டீம் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தியாகையும் கொண்டு வந்து அந்த டீமுக்குள்ளே வச்சு பாலனையும் கொண்டாந்து பெருமனையூர் பாலனையும் கொண்டு வந்து வச்சு அந்த டீமெல்லாம் ஒருங்கிணைச்சிட்டு நான் 30 வந்துடுறேன். வந்த பிறகு இல்லை நீங்கள் போய் பாருங்கள் எல்லாம் பண்ணுங்க வந்துடுறேன்னாரு. நீங்கள் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் போய் பார்த்தோம் பண்ணோம் சரியாக இருந்துச்சு முடிச்சாச்சு. முடித்த பிறகு அவர் சொன்னதான் அழித்தொழிப்பு முடிந்தது. 27ஆம் தேதி 29ஆம் தேதியே முடிந்தது. 2 நாள் தானே அப்படின்னு. ஆனால் 2 நாள் தானேன்னு காத்திருந்தா நமக்கே அழிவு வந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை. எனவே தோழர்கள் சிறப்பாக செயல்பட்டாங்கங்கிறது அதுலேயும் தஞ்சை பகுதியில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்த அனிகிலேஷனும் இந்த அனிகிலேஷனுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளும் மிகப்பெரிய பிரளயத்தை மிகப்பெரிய மாதிரி உருவாக்குச்சுன்னா நீதிமன்றத்தில் நிகழ்ச்சிகள் நடத்தியது நீதி பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் எந்த குழுவிலையும் இப்படி குழுவான அருமையான ஒரு வடிவமாக வந்து நடக்கலை. சேலம் சிறையில் இருந்துட்டு பிறகு எப்போ உங்களுக்கு விடுதலை ஆகுது? அதுக்கு மத்தியில் வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் வேற சிறைச்சாலைக்கு மாற்றினாங்களா? அதுக்கு பிறகு என்ன நடந்தது? சேலம் சிறையிலிருந்து வந்த பிறகு சேலம் சிறையிலேருந்து ஒரு மாதம் பாலன் கொல்லப்பட்ட ஒரு மாதத்திலேயே என்ன பண்ணோன்னா குடும்பத்தோட ஒரு நெருக்கமான வந்திருக்கு. எனவே எனக்கு வந்து திருச்சி சிறைக்கு எனக்கு மாற்றம் வேணும் என்று அன்னைக்கு இருந்த முருகேசன் ஐஜி ஃபைலில் சிறைத்துறை கேட்டோம். அவர் சொன்னார், ஏன் திருச்சிக்கு போகணுன்ற. இல்லை, திருச்சியிலேருந்து பக்கம் பந்துவக்கோட்டை என் ஊர். அப்போ உறவுகளை எல்லாம் வந்து பார்க்கணும் போகணும், நான் ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது எனக்கு. அப்போ அதுக்கு வந்து இன்டர்வியூ ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று பண்ணுவாங்க. ஒரு 3 மாதம் அங்கே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நான் திருச்சிக்கு போயிட்டேன். திருச்சிக்கு போயிட்டு அப்புறம் உறவுகளுக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்களும் வர ஆரம்பித்தாங்க. திருச்சிக்கு நான் போகிற நேரத்தில் தமிழரசனும் அங்கே இருக்கார். தமிழரசன், புலவர் கலிய பெருமாள், ராதாகிருஷ்ணனும் அங்கே. அந்த போராட்டம் பண்ணதெல்லாம் அப்போ தான் நடக்குது. அவங்க அந்த எஸ்கேப் ஆனாங்க இல்லைங்களா, திருச்சியிலேருந்து ஒரு எஸ்கேப் ஆகி போனாங்க பாருங்க, வெடிகுண்டெல்லாம் செஞ்சுட்டு. ஆமாம், அது கடந்த இதில் அத்தியாயம். ஆமாம், அது வந்து அப்போ தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது. அப்புறம் அங்கே இருந்து அப்புறம் அவங்களெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணேன். அப்புறம் நீங்கள் இருக்கிறப்ப தான் அது நடக்குதா? நான் இருக்கிறப்ப நடக்கலை. காரணம் என்னென்னா என்கிட்ட போனதோடவே தகவல் பேசுகிறாங்க. தகவல் பேசி சிறைக்கு நீங்கள் போகிறீங்க. அங்கே வந்து புலவர் கலிய பெருமாள், தமிழரசன், ராதாகிருஷ்ணன், ஆமாம், அவருடைய மகன் அங்கே தான், முனிராஜ் எல்லாரும் அங்கே இருக்காங்க. எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அவங்க அதாவது புலவர் கலியபெருமாளுக்கு ஒரு வாரம் விடுப்பு கிடைக்குது. இந்த விடுப்பில் வெளியே போயிட்டு வரும்போது அவர் இந்த கம்பியாக இருக்கிறதுக்கு ஆக்ஸா அது இது எல்லாமே தயார் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறார். குழுவோட வெளியே போகணுங்கிற மாதிரியான முடிவில். நான் கூட கேட்டேன், ஏன் தோட நீங்கள் தான் வெளியே போனீங்க, வெளியே போன நீங்கள் வந்து தனியாகவே வந்து ஏற்கனவே இயக்கத்தோழர்களை வச்சு பண்ணியிருக்கலாம் என்ன. இல்லை, இவர்கள் அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. நம்ம போனால் எல்லாரும் போவோம், எல்லாரும் போயிட்டு நம்ம வந்து பெரிய அளவில் செய்வோம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி புலவர் கூட வந்து அவருடைய மூத்த மகன் வள்ளுவன் திருவள்ளூரில் இருந்தார். இன்னொரு மகன் சோழன் நம்பியார் அங்கே தான் இருக்காங்க. சோழன் நம்பி சேலத்தில் இருக்காரு, சேலம் சிறையில் இருக்கு. ஆமாம், திருவள்ளூர் குடும்பத்தை சேர்ந்த 3 பேர், ஒரே குடும்பத்தை சேர்ந்து 7 பேர் 8 பேர். அது அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து. ஆனால் புலவர் கலிய பெருமாளுடைய மூத்த மகனும் இளைய மகனுமே கூட கூட தான் இருக்காங்க. அப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி அவர் சேலத்தில் இருக்கிறாரு, இவர் மெட்ராஸ் வந்துட்டாரு. ஏன்னா உடம்புல திருவள்ளுவன் வந்து சென்னைக்கு வந்துட்டாரு. கலிய பெருமாள் அங்கே இருக்காரு, திருச்சியில் இருக்காரு. என்ன நடக்குதா திருச்சியில் அந்த தப்பிக்கிற இது இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்களா. தப்பிக்கணும் என்கிற அந்த வடிவத்தில் அவர் அங்கே என்ன ஆர்ட்ஸ் ஆஃப் ரைம் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்து புத்தகத்துக்குள்ளே கீழே வச்சு எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு முனிராஜ் வந்து வெடிகுண்டு செய்கிறதுல ஒரு நிபுணர். அந்த முனிராஜ் அவர் ஏற்கனவே அங்கே வெடிகுண்டெல்லாம் செஞ்சு தோழர்களுக்கெல்லாம் வந்து கொடுத்த வரலாறு இருக்குது. எனவே அவரை வச்சு தீப்பெட்டிகளை வாங்கியே அந்த மருந்தை வச்சு வெடிகுண்டு தயார் பண்ணுறாங்க. உள்ளாரே தயார் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பெரிய இது என்னென்னா, கம்பியை அறுத்து அதில் அந்த கம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்காக இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து அதை ஒட்டி வச்சுருக்காங்க. டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு தான் வர்ற மாதிரி வச்சுட்டாங்க. இந்த பார் டெஸ்டிங்னு ஒன்று நடக்கும். கம்பியை வந்து ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் வந்து பார் டெஸ்டிங் பண்ணணும். அப்போ உடனே டக்குன்னு பார் டெஸ்டிங் வரும்போது முனிராஜோ அல்லது ராதாவோ அல்லது
வெறும் அவங்க தான் போய் வாங்கிட்டு போய் இந்த மேலே மட்டும் தட்டுவாங்க. டை டைன்னு சத்தம் கேட்டால் போதும். அவங்களுக்கு அவங்க நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. நின்று பார்க்க மாட்டான். கொடுத்தையே அப்போ தட்டிட்டு வாங்கியாம்பாங்க. ம். என்ன ஆனால் அவங்க கற்பனை கூட பண்ணாத வடிவம்ல அது. கம்பியெல்லாம் அறுத்து இப்படியெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம். அவங்க ஏதோ பக்கத்தில் இருக்கிற கம்பி தட்டி சத்தம் மேலே, அதாவது ஒரு செட்டு இப்படி குறுக்க கம்பி, 2வது செட்டு குறுக்க கம்பி, 3வது செட்டு குறுக்க கம்பி, கடைசியில் கீழே பார்டர். அப்படி தான் இருக்கும் அந்த கதவு. எனவே என்னிட்ட போனதோடவே எல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, தொடர் இதை தட்டிப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா விவரத்தையும் எல்லாருமா உட்காந்து விவாதித்தோம். விவாதிக்கும்போது இந்த அவங்க ஏற்றுக்கொண்ட அந்த வடிவம் வந்து ஒத்து போகலை எனக்கு. பொதுவாக வந்துட்டு அப்படி தப்பிச்சு போவது என்பதை எதிரிகளை வந்து ரொம்ப வந்து குறைச்சி மதிப்பிட்டுருக்கீங்க. எனவே அப்படி தப்பித்து போவது என்பது சாத்தியமில்லை. ஏன்னா மேலே வந்து கரண்ட் மின்சாரம் ஓடும், 2 லைன் ஓடும். அதுக்கு மேலே அதை என்ன பண்ணணும், அதுக்கு மேலே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பெட்ஷீட்டுகளை போட்டு அது மேலே ஏறி பிடிச்சிட்டு ஏறலாம். ஏன்னா அறிவியல் கடத்தியாச்சே. அந்த அடிப்படையில் இப்படியெல்லாம் திட்டமிட்டு எல்லாம் சரியாக பண்ணியிருக்காங்க. இந்த திட்டமிடலே தொடர் தமிழரசன் தான் அதில் முன்மாதிரி. அவர் என்ஜினியர், அவர் தான் திட்டமெல்லாம் போட்டு எல்லாம் சரி பண்ணி வச்சிட்ருக்காரு. அப்போ நான் விவாதித்தோடனே அப்படி இருந்துச்சுன்னா கூட எனக்கு ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தப்பித்து வெளியில் போகும்போது உங்களை அங்கிருந்து கூட்டி செல்வதற்கு ஏதேனும் வழி செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா வெளியிலையும் சென்று வருவாங்க, வெளியிலையும் சுற்றி ரவுண்ட்ஸ் வருவாங்க, உள்ளுக்குள்ளே கான்விக்ட் வார்டர் வருவாங்க, வெளியில் வார்டன் வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை நான் சொன்னேன் வெடிகுண்டை மட்டுமே நம்பி இந்த காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவங்க உட்காந்து விவாதிச்சு என்ன பண்ணாங்கன்னா, தோழர் இன்னும் 1 மாதம் இருப்பார், நான் 1 மாதம் இருப்பார், ஏன்னா அவர் சொல்கிறது நம்மளை ஏதோ குழப்பி விட்டுருவாருங்கிற மாதிரி வந்து யோசிச்சு, அதனால் அவர் போன பிறகு இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து 1 மாதம் முடித்த பிறகு திரும்ப சேலத்துக்கு போயிட்டேன். சேலத்துக்கு போய் ஒரு 20 நாளில் 25 நாளில் எஸ்கேப் நடந்துருச்சு. கம்பியெல்லாம் உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து பூட்டை உடச்சி எல்லாருமா வெளியே வந்து எல்லாருமா கோஷம் போட்டுக்கிட்டு பாயெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வெடிகுண்டெல்லாம் போட்டு டமால் டிமேல்னு உள்ளுக்குள்ளே 6-7 வெடிகுண்டை போட்டு வெடிச்சிட்டாங்க. திடீர்னு அங்கே இருந்த கான்விக்ட் வார்டனுக்கு அந்த நிர்வாகத்தில், ஏன்னா ஆஃபீஸர் யாருமே இல்லை, என்ன செய்யறாங்க இவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் தகவல் கொடுத்து அவங்கெல்லாம் வந்து சேர்றதுக்குள்ள ஏறி குதிச்சிடுறாங்க. கோஷம் போட்டுகிட்டே தான் போய் ஏறி குதிச்சிடுறாங்க. ஏறி குதிக்கும்போது புலவர் வயசானவர், அவரெல்லாம் என்ன சர்வசாதாரணமாக தூக்கிட்டு ஏறி இருக்காரு தமிழரசன். ஏன்னா அதான் இப்போ பெட்ஷீட்ல தான் கயிறெல்லாம் திரிச்சு தூக்கி போட்டு அந்த இதுலேருந்து திருப்பி எடுத்து இங்கேருந்து ஏறி மேலே பெட்ஷீட்டை போட்டு அதுக்கு பிறகு அங்கே ஏறி குதிச்சு மின்சாரம் ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு தான் பெட்ஷீட்டு மடித்து பெட்ஷீட்டை 4ஆக மடித்து மின்சாரத்து மேலே போட்டால் அது அறிவியல் கடத்தி தானே, அது ஒன்றும் பண்ணாது. அதனால கோணி பைய அது இதெல்லாம் எதோ எடுத்துகிட்டு போய் எல்லாம் கரெக்டாக பக்குவமாக வந்து குதிச்சிடுறாங்க. ஆனால் அப்படி குதிக்கிற நேரத்தில் போலீஸ் பூரா சுற்றி வளர்த்திடுச்சு. ஏன்னா எதிர்த்தாப்புல தான் ஏஆர் ஆர்ம்ட் ரிசர்வ் போலீஸ் வந்து சுப்பிரமணியபுரம் தான் திருச்சியில், எல்லாம் போலீஸாக அது வரட்டி ஓடி எல்லாம் பண்ணிட்டு இதில் குதித்து தப்பிச்சு ஓடுனவுல முனிராஜ் ஒருத்தர் ஓடிடுறாரு. மற்றவங்கெல்லாம் அங்கேயே அட்டிப்பட்டு ஓதப்பட்டு போட்டு நச்சு கொண்டு போய் எல்லாத்தையும் ஆஸ்பத்திரியில் போட்டுடுறான். முனிராஜ் போனவர் அவர் விரட்டிட்டு வாங்கிட்டு ஆளுகள்லாம் விரட்டி தூக்கும் போது அவர் போய் ஒரு குப்பை கடங்கில் உட்காந்துட்டு மண்ணெல்லாம் அள்ளி போட்டு உட்காந்துருந்துட்டு கடைசியாக எழுந்துருச்சு. ஒரு கிறுக்கன் மாதிரி போகும்போது இவன் கிறுக்கன்ல இவன் தாண்டா அவன் சொல்லி பிடிச்சி கொண்டாந்து அவரையும் போட்டு அடித்து எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆக எனக்கு ஒரு பக்கம் வந்து தோழர்கள்லாம் அட்டி உதையெல்லாம் வாங்கி இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே என்று சொன்னதெல்லாம் பார்த்து நொந்து போனாலும் நாம் சரியாக யோசிச்சிருக்கோங்கிற அந்த திருப்தி மட்டும் எனக்கு இருந்தது. ஏன்னா போராட்டத்தை தப்பிக்கிறீங்க, அந்த பக்கம் மீட்பதற்கான திட்டம் இல்லாம செய்யறது சரியில்லைன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இல்லை இது நான் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட 3 முறையோ 4 முறை சைபீரியா சிறையிலேருந்து தப்பிச்சு போறாரு ரஷ்ய வரலாற்றில். அப்படி தப்பிச்சு போகும்போது ஸ்டாலின் செஞ்ச ஏற்பாடுகள்லாம் வந்து பிரமாண்டமாக செஞ்சு போயிருப்பார். ஒரு புரட்சியினுடைய சரியான கட்டத்தில் நிறைய வந்து போல்ஷிவிக்குகளுக்கு பணம் தேவைப்படுகிறது. அரசாங்க கஜானாவுக்கு போகிற 10 கோடி ரூபீஸ் அந்த காசை அடிக்கணும்.
இதை அடிக்கிறதுக்கு பொருத்தமானவர் ஸ்டாலின் தான் என்று தோழர்கள் முடிவு பண்ணி தகவல் கொடுத்து அதே மாதிரி இவர் வெளியே வரும்போது கீழே இறக்கி போய் அவர் தலைமையில் அந்த 10 கோடி ரூபாய்கள் அடித்து கொண்டு வர்றாங்க. அதை உடனே மறுநாள வந்து ஜார்மண்டன் வந்து செல்லாதுன்னு அறிவிக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடியே கொண்டு போய் அடுத்த நாட்டில் பணத்தை வந்து செலாவணி ஆக்குறாங்க. இப்போ இந்த திட்டமிடல் வந்து இருக்கணும்னு சொல்லித்தான் நான் இதையெல்லாம் சொல்லித்தான் விவாதிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா போலீஸ் மற்றவர்களுடைய வந்து அந்த கோட்பாட்டு படியை பார்த்தா கூட இந்த திருவோணம் யூனியன் அந்த சேர்மன் கொலை வழக்கில் கூட மிக சரியாகவும் சிறப்பாகவும் திட்டமிட்டது குருமூர்த்தி தான் சொன்னா மிக இல்லை. நாங்கள் அங்கேருந்து முடிச்சுட்டு வரும்போது கூட நான் ஒரு சின்ன துண்டு வச்சுருப்பேன். அதில் என்னுடைய கத்தியை சுற்றி இடுப்பில் சொருகி கொண்டேன். அண்ணன் கருவாலை தூக்கிட்டே ஓடியாந்தார். என்ன கடா வெட்ட போகிற மாதிரி தூக்கிட்டு வர்ற ஆனால் சட்டையை கலட்டினேன், அருவாலை சுற்றினேன், கையில் பிடிச்சிட்டு ஓடியாந்தாங்க. சரியான வழிகாட்டுதல் வந்து கொடுத்து அந்த அணிகலேசனுக்கு வந்து என்னுடைய நான் யோசிப்பேன். அப்போ என்ன வயசு உங்களுக்கு? 18 வயசு. நான் 15 வயசுலேயே வந்து நக்சல்பாரி இயக்கத்துக்கு வந்து போனேன். 18 வயசுல எல்லாம் செய்து முடிச்சு சிறைக்கு போகிறேன். சிறைக்கு 18 வயசுல எல்லாம் அதுவும் அதான் ஜட்ஜு சொன்ன மாதிரி வயசு 18 தான், மைனர் தான், தண்டனை கொடுத்தா குறைச்சி தான் கொடுக்கணுன்னப்போ குருமூர்த்தியை சின்ன பையன் சொல்றியா, இதயத்தில் 1/2 இன்ச்சு கூடுதலாக குத்தி இருக்கணும்னு எழுந்து கைதட்டுற பையனை சரியாட்டேன். இந்த டீமுக்கு வந்து ஆலோசனை தர்றதுலேருந்து எல்லா செயல்பாடுகளிலும் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவன் அந்த பையன் தான். எனவே நக்சல்பாரிகளுக்கு வயசு நிர்ணயம் கிடையாதுன்னு சொல்லி ஜட்ஜு சொல்றாரு. சொல்லி தான் தூது தண்டனை கொடுக்குறாரு. வெளியே வந்தோடனே அவர் டாக்டர் வழக்கறிஞர் ரங்கன் சொல்றாரு, ஐயா உனக்காவது ஒரு ஆயுள் தண்டனை வாங்கிடுவோம்னு நினைச்சேன், ஆனால் முடியலையே என்ன வாங்கியிருந்தா நானே செத்து இருப்பேங்க, அதை என்னை அவமானப்படுத்துவதாக கருதுகிறேன். இல்லை அப்படியெல்லாம் தண்டனை கிடைக்கிறது எனக்கு பெருமையானது. ஏன்னா தூக்கு கயிறு புரட்சியை தடுக்காது உயிரை கொடுத்தும் கொள்கையை காப்போம் என்கிற கோஷத்தை நம்ம வந்து முன்மொழிஞ்சவங்க. எனவே அந்த அடிப்படையில் அப்புறம் வந்தோன்னா அப்போ அங்கிருந்து உடனே சேலத்துக்கு என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாருக்குமான எல்லா நக்சல்பாரிகளையும் சிறைக்குள் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன மாற்றம் வருது. அந்த மாற்றத்தில் என்னை தூக்கி திரும்ப கடலூருக்கு அனுப்பிட்டாங்க. 2வது முறை கடலூருக்கு போகிறேன் நான். என்ன நிரந்தரமா ஒரே இடத்துல இருக்கிறப்ப அந்த திட்டமிடல் அதெல்லாம் வந்து செய்ய முடியும். அதனால இடத்த மாற்றி ஓயாம மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதிலும் குறிப்பாக என்னையை வந்து ஒவ்வொரு ஜெயிலுக்கும் 2 முறையெல்லாம் மாற்றினாங்க. காரணம் என்னென்னா எதிலும் முன்னே நிற்பேன், எதிலும் இது பண்ணுவேன். எனக்கு வேற இழப்புகளை பற்றியெல்லாம் இந்த கவலையுமே இல்லை. அப்படி வாழ்ந்தோம் நம்ம. அதையும் தாண்டி என்னை பொறுத்தவரை எனக்கு இப்போ கூட பிடிச்சது என்னன்னா ஒரு கம்யூனிஸ்டுகள் வாங்கி பழகுவதை விட கொடுத்து பழகுங்கிறது தான். ஏன்னா இழப்பதற்கு ஒன்றுமில்லைன்னு சொன்ன பிறகு நீ இதை வச்சுக்கிட்டு எவனாச்சும் கொடுப்பான்னு. எனக்கு உண்டியல் கொடுக்கறது கூட நான் விடுதலை வந்த பிறகு உண்டியல் கொடுக்கறதை கூட நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் உண்டியல் கொடுக்கணும்? அது வேண்டியதில்லை. வா என்ன முடியுமோ அதை வந்து செய்வோம். அவங்களே டீ குடிக்க காசு இல்லாமல் இருக்கவன்ட்ட போய் நான் உங்ககிட்ட தான் வாங்குறேன் நீ கொடுத்தா தான் பண்ணுவேன் என்பதெல்லாம் இல்லை. இதிலும் எனக்கு அமைஞ்சது என்னென்னா அண்ணன் தங்கராஜ் டாக்டர், எனக்கு அருமை தோழர் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மேனேஜராக இருந்த வைரவ சுந்தரம், அதே மாதிரி ஐயாச்சாமி, அதே மாதிரி அண்ணன் திருச்சியில் இருந்த அண்ணன் வந்து டாக்டர் வந்து சின்னையா, இப்படி என் மேலே ஒரு பிரியமும் பாசமும் வச்சிருந்த ஐபிஎஸ் முத்துக்கருப்பன் உட்பட இவர்கள் எல்லாம் என்னென்னா நான் பொதுக்கூட்டம் போடணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், எதுவும் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, நாங்கள் தர்றோம், இவங்கெல்லாம் நிதி கொடுத்துருவோம், நிறையா நிதி கொடுத்து நம்ம செஞ்சுருக்கிறோம். அதையும் தாண்டி நான் இந்த விடுதலை போன பிறகு 3 ஏக்கர் நிலம், அது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கர், அதை இல்லாமல் இன்னொரு 1/2 ஏக்கர், இப்படி என்னுடைய சொத்தையை விற்று கூட நான் வந்து அரசியல் பண்ணேன். அந்த 16 ஏக்கர் அப்பா வச்சிருந்தது 4-5 ஏக்கர். ஆமாம், தங்கச்சி வந்து ஒரு 10 ஏக்கர் வித்துட்டாங்க, அவங்க பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அவங்களே வித்துட்டாங்க. இருந்த நிலத்தை கூட அது எனக்கு வேண்டும் என்று நான் நினைத்ததே இல்லை. ஏன்னா எனக்கு வேண்டியதெல்லாம் என்னென்னா நான் எந்த நோக்கத்துக்காக நிற்கிறேனோ அந்த நோக்கம் வெற்றி பெறணும், எந்த மக்களுக்காக நிற்கிறேனோ அந்த மக்களை நான் சிரமப்படுத்தக்கூடாது, அந்த மக்களிடமிருந்து ஆதரவு எனக்கு கிடைத்தால் போதும். அந்த ஆதரவு எனக்கு எப்போதுமே இருந்தது. அந்த அடிப்படையில் அப்புறம் கடலூருக்கு போயிட்டோம். கடலூர் போனால் மக்கள் கலைஞர் தோழர்கள் என்னுடைய இதெல்லாம் நான் கடைசியாக நம்ம சொல்ல விரும்புவதே என்னன்னா, அடித்து காலுகையெல்லாம் நச்சு நான் அந்த நடையெல்லாம் பார்த்து ரசிப்பேன். பாலனுடைய போட்டு நொறுக்கி கொண்டு போய் எரித்து
சாம்பலை கூட தராமல் அதையாவது பெற்றுவிட முடியுமான்னு நினச்ச அந்த அவருடைய தம்பி செல்வராஜ் செல்வம் கலங்கி சிந்திய கண்ணீர் இன்னும் என் நெஞ்சில் இருக்கு. சிறைக்குள்ள தன் மகளுக்கு திருமணம் பண்ணணும் என்று நினைத்து தோழர் கலிய பெருமாள் அவருடைய இல்லத்தினுடைய முதல் திருமணமே அவர் மகனுடைய திருமணம். நாங்கள்லாம் தூக்குத்தண்டில் இருக்கும்போது அதை சிறைக்குள் நடத்துவதற்கு அவர் அந்த மாப்பிள்ளையிடம் பேசினார். மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டார். நான் சிறைக்குள்ளே நான் உரிமை எடுத்துக்கொள்கிறேன், நாங்கள் திருமணம் பண்ணிக்கிறேன்னு. ஒரு குடும்பத்தினுடைய முதல் திருமணமே, அந்த பெண்ணினுடைய முதல் திருமணமே சிறைக்குள் நடந்துச்சு. அந்த சிறைக்குள் நடந்த திருமணத்தில் என் தங்கை திருமணம், செந்தங்கை திருமணம் என்று பாட்டு எழுதி பாடியவன் நான். ஆனால் அந்த திருமணம் புலவர் கலியவனுடைய மகள் திருமணம். மூத்த மகன் திருவள்ளுவன். அவங்கெல்லாம் தான் ஜெயிலில் இருக்காங்கல்ல. மகளுக்கு திருமணம். வாழாம்பால் என்று கண்கலங்கி நிற்கிறாங்க. என்ன வந்த மாப்பிள்ளை வீட்டு ஆளுகள்லாம் அதிர்ந்து போய் நிற்கிறான். 10 பேர். ஏன்னா ஜெயில் சூப்பரண்டு ஜெயிலர் நிற்கிறான் பக்கத்தில். இந்த கையை ரெண்டையும் பிடித்து இணைச்சி கொடுக்கறதுக்காக இந்த கம்பிக்குள்ள, ஏன்னா கம்பிக்கு இந்த பக்கம் நாங்கள் நிற்கிறோம், அந்த பக்கம் நினைச்சு அந்த கம்பி தான் நடுவில் இருக்குது. ஆமாம், நாங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் கூப்பிட்டு வருவாங்க. நக்சல் பார்ட்டியில் இருக்கிறதுக்கு எங்களை கூட்டிகிட்டு அங்கே போக மாட்டான், அந்த இன்டர்வியூ ஏரியாவுக்கு போக மாட்டான். கீழ் பிராஞ்சி நேர்காணல் அறைக்கெல்லாம் கூட்டு இந்த கீழ் பிராஞ்சி இன்ஸ்பெக்டர் நிற்பான். அந்த கையை சேர்க்கும் போது நாங்கள் எல்லாம் வாழ்த்துக்களை சொல்கிறோம், பாட்டு பாடுறோம். தியாகராஜன் என்னென்னா அங்கிருந்து அந்த பூக்களை எல்லாம் பறித்து வர சொல்லி பூ மாலையாக கட்டி கையிலையாவது போட்டு விடுவோம் என்று இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும்போது அந்த கை ரெண்டையும் பிடித்து அவர்கள் கையை வைத்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறதுக்கு புலவர் கலியபெருமாள் வாயை திறக்கும்போது இதெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன்னு கையை பிடிச்சி உதறி விட புலவர் கலியபெருமாள் அந்த அப்போ காட்டிய அந்த ஆத்திரம், கோபம், இதையெல்லாம் இப்படி நம்ம கல்யாணம் நடக்குதே என்று அவருடைய மகள் கலங்கிய கண்கள், அந்த கண்ணீர் இன்னமும் என் நெஞ்சிலே இருக்கு. அதே போல தான் நம்ம தோழர் தமிழரசன் என் கூட வாலிபால் அங்கே பேட்மிண்டன் விளையாடுவோம், பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் எந்த கருத்தை சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கொள்வது, ஆனால் அவர் எதை வைத்திருக்கிறாரோ அதைத்தான் நடைமுறைப்படுத்துவது. இது அவருடைய பாணி. ஏன்னா உள்வாங்குவது, பரிசீலிப்பது என்பதெல்லாம் தாண்டி அவர் என்ன முடிவு எடுக்கிறார் அந்த முடிவுக்கு அப்படியே போய்விடுவார். எனவே என்னன்னா அது புலவருக்கு தான் ஒத்து போனுச்சு, எங்களுக்கெல்லாம் ஒத்து போகலை. காரணம் என்னென்னா அதனால் அவர் நிறைய இழப்புகளை சந்தித்தோம், நிறைய அடி உதை வாங்கினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அவருடைய அந்த முடிவுக்கு அதை சுற்றி வரக்கூடிய பிரச்சனைகளை அனுசரித்து கொண்டு வருகின்ற பாங்கு இல்லை. ஆனால் யாரும் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சால் சும்மா இருக்க மாட்டார். அவர் அந்த வேலையை எடுத்து செய்வார், தூக்கிட்டு போவார், எல்லாம் பண்ணுவார். அவரை போட்டு அடித்து கொன்று, பொதுமக்கள் அடித்து கொண்டாங்கன்னு சொல்லி அந்த அவருடைய தங்கை அவருடைய தாய் பார்த்து கண்ணீர் இன்னும் என் மனசில் நெஞ்சில் இருக்கு. அதே போல் அங்கே எடுத்துக்கிட்டா பந்துவக்கோட்டையில் எடுத்துக்கொண்டால் என்னுடைய உறவினர்கள் எங்கள் நிகழ்ச்சியில் மிகப்பெரிய தாத்பரியமான மிகப்பெரிய மாவீரனான அண்ணன் லெனின் 96 இறந்து, அதுக்கு ஆசிரியராக இருந்த ராஜப்பா வேலையில் இருந்ததா கூட அவர் மனைவி லெனினோட மகளை தான் அவர் தியாகு கல்யாணம் பண்ணி வச்சது. எனவே அண்ணன் ராஜப்பா இறப்பு. அதையும் தாண்டி என்னுடைய தம்பி பாலு, அதாவது பெரும்பண்டியூர் பாலு, அவங்க அப்பா ஆர் மாணிக்கம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நக்சல்பாரி இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இருந்தவர். என்னை மகனாக ஏற்றுக்கொண்டவர் அவர். அவரும் சிறைக்குள்ளே நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம், கடலூர் சிறையில் எமர்ஜென்சி காலத்தில். அவருடைய பையன்தான் பாலு, என்னை விட 2 வயது சின்னவன். அவன் எங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அங்கிருந்து தம்பி 22 ஆண்டுகள் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்து, நானே உயர்நீதிமன்றத்தில் சங்கர சுப்பு தோழரை வைத்து வழக்காடி வெளியிலே கொண்டு வந்தோம். சைதாப்பேட்டையிலே தங்கி அங்கேயே தோழர் காளியப்பனுடைய தங்கையை திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளுக்கு காளியப்பன், அந்த காளியப்பனுடைய இதிலே என்னென்னா காளியப்பன் போன்ற அந்த சாமியார் தோட்டத்து தோழர்களை எல்லாம்
பார்த்தீங்கன்னா எல்லாமே உறவாக கட்சியாக இருக்கக்கூடிய தோழர்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து பாலு தலைமறைவாக இருப்பவர், அவர் ஒரு அனிகிலேஷனில் சம்மந்தப்பட்டவர் என்பதெல்லாம் தெரிந்தும் கூட நம்ம காளியப்பனுடைய சொந்த ஊரான அந்த கல்பட்டில் பத்திரிகை அடித்து பந்தல் போட்டு, கல்பட்டுன்றது திருவண்ணாமலை திருவண்ணாமலை உடனே பத்திரிகை அடித்து மிக பிரம்மாண்டமான ஒரு திருமணத்தையும் செய்து வைத்து இங்கே கொண்டு வந்து வாழ்ந்து சமீபத்தில் இறந்து விட்ட என் தம்பி, அவன் ஒரு எழுத்தாளன், ஒரு சிந்தனையாளன், பொண்ணா பிறந்தா பாலன், பொண்ணா பிறந்தா என்கிறது. அது மட்டும் இல்லாமல் மார்க்சிய திருக்குறள் என்கிற வடிவத்தில் திருக்குறளையே மார்க்சிய குரலாக மாற்றி எழுதி கொண்டிருந்தவன். அந்த சமீபத்தில் நடந்த வெள்ளப்பெருக்கில் அதெல்லாம் போய்விட்டது. அப்படிப்பட்ட தோழன் இறப்பு. என்னுடன் வாழ்ந்தவர்கள் புலவர் கலிவெருமாள், அந்த அம்மா வாழம்மாள் எங்களுக்கும் தாய்தான். ஏன்னா எத்தனை நடை, எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை போராட்டங்கள் செய்து எங்கள் எல்லாருடைய தொகுதலில் இருந்தப்போ அதை ரத்து பண்ணணும்னு கேட்டு. எனவே வாழம்பாள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தொகுதலில் இருந்த என்னுடைய அன்பு தோழர் திருவள்ளுவன், இப்படி எவ்வளவோ பேரை இழந்துட்டு உட்கார்ந்துருக்கிற நான், இதே தான் உறவுகளாக இருந்து என்னுடைய உறவுகள்லாம் என்னை விட்டு போய்விட்டது. இந்த பாலன், இந்த தமிழரசன், இவர்களுடைய சதையும் எலும்புகளும் விதைகளாக புதைக்கப்பட்டிருக்குது என்றாவது ஒரு நாள். இப்போ நீங்கள் அந்த கடலூர் சிறைக்கு வந்தீங்க தோழர், எப்போ விடுதலை ஆகுறீங்க? விடுதலை ஆகிறப்ப என்ன நடந்தது? அதை பதிவு பண்ண நல்லது. கடலூர் சிறைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, வெளியில் வந்து மக்கள் கலை இலக்கிய கழகம் மிக பிரம்மாண்டமான வழி. ஏற்கனவே கடலூர் சிறை நக்சல்பாரியினுடைய போராட்டத்துக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு முத்தாய்ப்பாக இருந்தது. ஏற்கனவே ஏஎம்கே இருந்து பொண்ணு நாடார் என்கிற ஒருத்தர் கோதண்டராமன் இருந்து அங்கே என்னெல்லாம் அவர் செஞ்சார் என்பதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன். எனவே பொண்ணு நாடார் என்கிற ஒரு ஒரு கான்விக்ட் வார்டன், ஒரு ஆயுள் தண்டனை கைதியை அடித்து கொன்ற வழக்கில் அங்கே இருந்த அத்தனை பேரையும் டிஸ்மிஸ் செய்கிற அளவுக்கு வந்து ஒரு போராட்டத்தை நடத்தியது. அதன் பிறகு 2வது முறையாக நான் கடலூருக்கு போகிறேன் 85 கடைசியில். அப்போ அங்கே இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் மக்கள் கலை இலக்கிய கழகம் நமக்கு தொடர்பு இருக்கு. 86 9ஆம் மாதம் விடுதலை வருகிறது. அந்த விடுதலை வரும்பொழுது கடலூர் சிறையிலிருந்து போகிறேன். அப்போ கடலூர் சிறையிலிருந்து நான் விடுதலை ஆகிறேன் என்கிற தகவல் போன பிறகு கடலூரில் இருந்த மக்கள் கலை இலக்கிய கழக தோழர்கள் எல்லாம், தோழர் வந்து மோகன் தலைமையில் ஒரு 40-50 பேர் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு இல்லை இந்த விடுதலை இருக்குல்ல, விடுதலை வந்தது எப்போ உங்களுக்கு முன்கூட்டி தகவல் எப்படி சிறைக்கு வருது? நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க? ஆமாம், மனநிலை சீக்கிரம் வந்துவிடும் என்பத மனநிலை. ஏன்னா எனக்கு வந்து ஊரிலிருந்து புதுக்கோட்டையிலிருந்து கிடைத்த தகவல் என்னென்னா, அங்கே இருந்த இந்த எங்களுக்கான அந்த இப்போ ஆஃபீஸர் அலுவலர், எனவே இருந்த எஸ்பி இவர்கள் எனக்கு எங்கள் எல்லாருக்குமே இவர்கள் வெளியே வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது மாதிரி தகவல் கொடுத்தாங்கன்னா 2வது போர்டில் தகவல் கொடுத்துட்டாங்க. எனவே விடுதலை என்பது உறுதியாகி விட்டது. அதையும் தாண்டி கலைஞர் காலத்தில் அவர் எடுத்த முடிவுகளில் ஒன்று என்னென்னா, புலவர் கலிவெருமாள் வெளியே விட்டாங்க, வள்ளுவனை வெளியே விட்டாங்க, நம்பி வந்துட்டாங்க. எனவே மற்ற தோழர்கள் எல்லாம் போய் அப்படியே வெளியில் போனாங்க. அதையும் தாண்டி இங்கே திருத்துறைப்பூண்டியில் வந்து அந்த எம்பி கொல்லப்பட்டார் இல்லைங்களா, எஜி முருகையன். எஜி முருகையனை கொன்றவர்களில் ஒருவனை கொன்றுவிட்டு அவருடைய தம்பி ராதாகிருஷ்ணன், குருச்சேவ், தாமோதரன் இவர்கள்லாம் ஜெயிலில் இருந்தாங்க. இவர்களெல்லாம் வந்து இது வெளியில் விட்டுட்டு திருப்பி வர வேண்டாம்னே சொல்லியே வந்து அனுப்பிவிட்டதாக தகவல்கள்லாம் கிடைச்சது. எனவே எங்களுடைய விடுதலையும் தீர்மானிக்கப்பட்டு விட்டதுன்னு தெரியும். வரப்போகிறது எனக்கு தெரியும். அதிலும் சிறப்பாக சென்னையில் முதல்ல ஆர்டர் வந்த பிறகு சென்னையில் வந்து ஆர்டர் அங்கேருந்து தானே வருது. உடனே அண்ணனும் தியாகம் விடுதலை ஆகிட்டாங்கங்கிற தகவல் வருது. எனக்கு அன்றைக்கி சாயந்தரம் தான் வருது. மறுநாள் நான் விடுதலை ஆகிறேன். எனவே முதல் நாளே அந்த விடுதலை செய்திகள்லாம் வந்த பிறகு தோழர்களுக்கு நம்ம கூட நெருக்கமான வார்டன்கள் இருப்பாங்க, நம்முடைய போராட்டங்கள்லாம் அங்கீகரிக்கக்கூடிய. அதன் மூலம் தான் நான் சிறை கவிதைகள்லாம் எழுதினேன். சிறை கவிதைகள் எழுதினேன். சரி, அந்த விடுதலைன்றதை வந்துட்டோன்னு நீங்கள் ரிலீஸ் ஆகுறது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் வந்து வெளியில் நின்னாங்க. வெளியில் நின்னப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த முனிராஜன் சொல்லி ஒரு ஜெயிலர், அவர் வந்து திருச்சியிலெல்லாம் ரொம்ப நெருக்கமாக பழகின ஆள். ஏன்னா அண்ணன் டாக்டர் சின்னையனுடைய அந்த தெம்பில். எனவே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏன் இங்கே நிற்கிறியா, போய் உள்ளே போய் கூட்டிகிட்டு போங்கன்னு.
அவங்கெல்லாம் வந்து கேட்டில் நிற்கிறாங்க. ம். நான் வர்றேன். இந்த சிறையில் ஏன்னா கபடியில் அவங்களோட விளையாண்டுருக்குறேன். ம். பேட்மிண்டன் விளையாடுவோம், வாலிபால் விளையாடுவோம். ம். கைதிகள் நம்ம இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக கருதிய சிறைவாசிகள் பூரா என் கூடவே வர்றாங்க. ம். கேட் வரைக்கும் ம். வந்துட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. ம். நானும் அவர்களுக்கு வணக்கம் சொல்கிறேன். ம். கண்ணீர் மல்கிறாங்க. ம். இதுவே கடைசியாக இருக்கட்டும் தோழரே, தயவுசெய்து திரும்ப சிறைக்கு வராதீங்க. 17 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. 17வது ஆண்டு இந்த கையெடுத்து கும்பிடுகிறார்கள். ம். நானும் வணக்கம் சொல்லிவிட்டு வெளியே வர்றேன். ம். ஆனால் கணிசமான நேரம் நானும் கண்ணீர் சிந்தி எழுதேன் அவர்கள். ஏன்னா 17 ஆண்டுகள் இந்த அவர்களோட கைதிகளோட நான் ஒண்ணா வாழ்ந்தாச்சு. இருந்திருக்கீங்க. என்ன அவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல முடியல. ம். எப்போ வருவீங்க, ஏன் வருவீங்க, என்ன பண்ணுவீங்க என்னன்னு. அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு நான் கடிதம் எழுதி கொடுப்பேன். சிறைக்குள்ளே அது என்னோட பணி. ம். 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 கடிதம் எழுதி கொடுப்பேன். ம். அந்த வர்ற கடிதங்களுக்கு முறையான பதிலை எழுதி அதை சாந்தப்படுத்துறது மாதிரியெல்லாம் வந்து செய்வேன். அப்படி ஒரு நிகழ்ச்சி சொல்லணும்னா, ம். சேலம் சிறையில் வந்து மாயாண்டின்னு ஒரு பையன். ம். அந்த மாயாண்டியினுடைய மனைவி பேர் காந்திமதி. ம். மாயாண்டி வந்து ஒரு பணக்கார குடும்பத்தில் கடைசி பிள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவான். ம். அவனா கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். அப்போ இவர்களுக்கு குழந்தைய பிறந்து அவன் மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணவன் பிள்ளைகளுக்கு காதணி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, போகிறான். எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. ம். என்ன அவர் கொண்டாந்துருப்பாருப்பா, அதுக்கெல்லாம் முதல்ல எழுதுங்க அப்படி இப்படின்னு எழுதினோடனே ரொம்ப கோவம் வருது. ம். கோவம் வந்தோடனே நீ பணக்காரனாக இருந்தால் பண்ணிட்டு போடா அப்படி இப்படின்னு இவன் ஏதோ வார்த்தையை விட அவங்க இவனை அடிக்க, இவன் அங்கேருந்து அருவாளை தூக்கிட்டு வெளியே உடையாற, ம். இவனை விரட்ட, ம். போய் ஒரு மறைவில் நின்று வந்தவொடனே முதல்ல 2 பேரும் 3 பேரை கால் கையெல்லாம் முடிச்சு வெட்டிடுறான். ம். அதன் பிறகு ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை ஆகி வந்துடுறான். அவங்க மனைவியை அடித்து கையெல்லாம் உடைச்சிடுறாங்க. இது நடந்து ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு பிறகு அவனை நான் கடலூரில் இது சந்திக்கிறேன். சேலத்தில் சந்திக்கிறோம். அப்போ அவனுக்கு கடிதம் எழுதுவது நான் தான். சேலம் சிறைக்குள்ள. அந்த கடிதமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து இந்த நல்ல கவிதை வரிகள் இருக்கும். அப்போல்லாம் கொஞ்சம் கவிதை அப்படி எல்லாம் எழுதி அனுப்புவோம். எழுதி அனுப்பும்போது அந்த அம்மாவும் இது பண்ணி நான் எழுதின கடிதங்களை படித்த அவங்களுடைய சகோதரிகள், இவனுடைய கொழுந்தியாளர்கள்லாம் என்ன வந்து தான் புருஷன் குடும்பம் செஞ்சது தப்புங்கிற மாதிரியெல்லாம் உணர்ந்து தங்கையிடம் நெருக்கம் காட்டிய அந்த சந்தோஷத்தை என்கிட்ட பகிர்ந்து காலை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் சிந்தனை வரலாறு இருக்குது. அதையும் தாண்டி கடலூரில் அப்படி தான் ஒரு பையனுக்கு கடிதம் எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் அம்மா என்ன பண்ணாங்கன்னா கடிதம் எழுதுறாங்க, உன் பொண்டாட்டி நடத்தையில் சரியில்லை, அதனால இப்போ வேறு மாதிரிட்டாப்பா அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இவன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறான். நடத்தை சரியில்லைன்னா அப்புறம் வேறு மாதிரி தானே அப்படின்ட்டு. நானும் போய் தோழர் வந்திருந்தார், பார்க்க போயிருந்தேன். அப்போ அவன் மனைவி அவங்க அம்மா எல்லாம் பார்த்தாங்க, அங்கே நின்னாங்க. அப்போ இவன் சொன்னான், இங்கே ஒரு தலைவர் இருக்கார், தலைவர் தான் எனக்கு கடிதம் எழுதி கொடுப்பாரு, அவர் தான். அப்போ சொல்லி இது பண்ணதோடவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன் இந்த தம்பி தான் எழுதுவாங்களான்னு அதை கிளவி கேட்டுச்சு. டக்குன்னு நான் உடனே போயிட்டேன். போன உடனே நீங்களே கேளுங்க தலைவரே. நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா இந்த மாதிரி உன் பொண்டாட்டி நடத்த சரியில்லைன்னு எழுதியிருக்கிறியே என்ன? இல்லைப்பா, முதல்லலாம் எனக்கு வெத்தலை வாங்கி கொடுப்பா, எனக்கு நல்லா சமைச்சு கொடுப்பா, கையில் காசுலாம் டீ குடிக்கெல்லாம் கொடுப்பா, இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல. அதனால தான் இப்போ அவள் செய்கிறது சரியில்லைன்னு நான் சொன்னேன். எழுதினவன் வந்து நடத்த சரியில்லைன்னு எழுதியிருக்கான். ஏம்மா அந்த நடத்தைங்கிறதுக்கு அர்த்தமே வேற என்ன அப்படின்னு சொல்லி அப்புறம் சமாதானப்படுத்தணும். இப்படி வந்து எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கு. அதுகளையெல்லாம் புத்தகமாக கொண்டு வரும்போது விடுதலைக்கு பிறகு நீங்க கடலூர் சிறையிலேருந்து உங்க ஊருக்கு போறீங்க. ஆமா, பந்துவக்கோட்டை எப்படி இருக்குது? அந்த இல்லை, பந்துவக்கோட்டைக்கு போனதே 4 நாள் கழிச்சு தான். அது வரைக்கும் அப்போ போன உடனே தோழர்கள் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போய் அங்கே வந்து திருவண்ணாமலையை அங்கே வந்து அப்போ தோழர் மக்கள் கலைஞர்கள் கதிர்வேலன்னு சொல்லி பொறுப்பில் இருக்கார். அப்புறம் அங்கே பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க, ஒரு அரங்கு கூட்டம். அரங்கு கூட்டத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து அவர்கள் மத்தியில் ஒரு சொற்பொழிவு நம்ம நீங்கள் பேச கொடுத்து கடைசியாக முடிக்கும் போது, ஆமாம், நான் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு போர்வாள், நீங்கள் சுழட்டுங்கள், நான் விட்டுறேன், அப்படிதான் முடித்தோம். அதே மாதிரி கூட்டங்களில் ஏறும்போது கூட பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் நாங்கள் போர்வாள். ஆமாம், மக்கள் முடிவு, மக்கள் நீங்கள், நான் போர்வாள், நான் உங்கள் கையில் விழுந்திருக்கிறேன், நீங்கள் என்னை பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் சுழட்டுங்கள், நான் வெட்டுகிறேன், அப்படி முடித்தோம். கடைசியாக வந்தவங்க சொன்னாங்க, இப்படியெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க, இவர் மட்டும் அப்படியெல்லாம் பேசுகிறாரு.
ம். என்ன உண்மையிலே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு. இல்லை, அதுதான் கிடைத்த அனுபவம். ம். அதே போல் வெளியில் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் எல்லாம் ஏறினா கூட வன்முறை போற்றுதும் வன்முறை போற்றுதும் நன்முறை யாதும் இல்லை யாதலால் வன்முறை போற்றுதும் இப்படி தான் நான் துவக்குவேன். ம். பேச்சு துவக்கும் போதே அப்படி தான் துவக்குவேன். ம். எனவே அந்த அடிப்படையில் வெளியில் வந்தால் அப்புறம் பந்துவக்கோட்டைக்கு போனோம். பந்துவக்கோட்டைக்கு போகும்போது மிகப்பெரிய 4 நாள் கழிச்சு போறீங்க. போகிறோம். சரி. 4 நாள் கழித்து பந்துவக்கோட்டைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ம். ஏற்கனவே இருந்த மக்கள் நம்ம கூட தெளிவாக ம். இந்த மக்கள் தெளிவாக இருக்கிற போது என்ன ஆச்சுனாக்கா நான் உள்ளே போனால் எதிரி யார், ம். நண்பன் யார், உறவு யார் என்பதெல்லாம் தெரியாது. 17 வருஷம் கழித்து போகும்போது ம். நான் போகும்போது குழந்தையா இருந்ததெல்லாம் பயல்களாக இருக்காங்க. ம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 பேர் 18 வயசுல சிறைக்கு போறீங்க. 28 வயசில் வெளியே வரோம். 28 34 வயசில் 4 வரோம். வயசுல வெளியே வரீங்க. 34 வயசில் வெளியே வர்றோம். 34 வயசில் வெளியே வந்த பிறகு என்னாச்சுன்னா மக்கள் கலை இலக்கிய கழகத்தில் வந்து அப்படின்னா அமைப்பு சார்பாக கூப்பிட்டாங்க. தஞ்சாவூரில் வச்சாங்க, பேசுனாங்க. ம். பேசிட்டு எஸ்ஓசின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் ம். மாவட்ட பொறுப்பு கொடுத்தாங்க. ம். மாவட்ட இல்ல, அது இருக்கட்டும். மக்கள் அந்த ஊர்ல மக்கள் நுழைஞ்சப்ப ஐயோ, அவங்க எப்படி அணுகுமுறை இருந்தது? அதான் சொல்கிறேனே, மக்கள்லாம் அந்த அதுக்கு பிறகு போயிட்ட பிறகு அவர்களுக்கு மிகப்பெரிய துணிச்சல், மிகப்பெரிய அது. ஒரு ஊரில் மட்டங்கள்லாம் அம்மா பிறந்த ஊர், ம். ஒரு நாள் தவறாமல் 40 நாள் விருந்து தான். ம். இளைஞர்கள்லாம் உற்சாகமாக நம்ம கூட. ம். அது மட்டும் இல்லாமல் நான் மற்றவர்களுக்கு கொஞ்சம் ஒரு நாமளும் வந்து விவரமான ஆள் தான் என்பதை நிரூபிக்கும் விதத்தில் ம். கராத்தே வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குற ஒரு பயிற்சி மையத்தை தொடங்கிட்டேன். ம். கராத்தே கிட்டத்தட்ட ஒரு 15 பசங்க வந்து என் கூட வந்து அதை பயிற்சியெல்லாம் பண்ணாங்க. ம். அப்புறம் கியூ பிரான்ச்சு தான் வந்து மறுபடியும் கொலை பண்ண கூட்டு போகிறாங்க. இருந்தாலும் ஏன் அவன் மயனெல்லாம் அங்கே விட்டுருக்கேன்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு போனாங்க. பிறகு நீங்க அந்த கியூ பிரான்ச்னு சொல்லக்கூடிய அந்த காவலர்கள் கண்காணிப்புல எத்தனை வருஷம் இருந்தீங்க? காவலர்களுடைய கண்காணிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, விடுதலைக்கு பிறகும் கூட. இல்லை, போலீஸ் இப்போவும் கியூ பிரான்ச்சு கண்ட்ரோல் தான். ம். மாதம் கண்காணிப்புல தான் இருக்கு. மாதம் ஒரு தடவை வருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த எஸ்ஓசியிலிருந்து நான் வந்து இல்லை இவர் வந்து நம்ம எஸ்ஓசியில் ஒரு தீர்மானம் வச்சோம். ம். அதாவது சாரு மஜும்தார் லைன்லேருந்து மாறாமல் பண்ணுவதற்கு ம். அடிமை தொழில் ஒழிப்பு இயக்கமும் ம். ஏன்னா அடிமை தொழில் ஒழிப்பு இயக்கம் ம். எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை வச்சோம். இந்த அடிமை தொழில் ஒழிப்பு இயக்கங்கிறது வந்து என்னென்னா, ஒரு சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தில் மட்டுமே ஈடுபடுத்தப்படுவது ம். பண்ணுறது இருக்கும். ம். இன்னொரு சமூகம் பார்த்தீங்கன்னா இந்த கலாச்சார ரீதியாக அடிமையாக்கப்பட்டு வச்சிருக்கிற இதெல்லாம் இருக்காங்க. இதை ஒழிக்கிறது என்கிற அந்த தீர்மானத்தை வச்சோன்னே, இல்லை அவர் ஜாதிய ரீதியாக வந்து பிரச்சனையை கொண்டு வர்றாரு ம். அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது என்னென்னா, போகிற இடங்களில் இன்னைக்கு வந்து மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற வந்து கோவன் என்னால் ஒரு நான் அந்த அவங்களுடைய வளர்ச்சியில் என்னுடைய பங்களிப்பு பெருசு. ம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம இவர் என்ன அந்த அந்த யூடியூப்லாம் பேசிகிட்டு இருக்காரு, ம். தோழர் தான் மருதையன். ம். ம். மருதையன்லாம் வந்து நான் அந்த பொறுப்பில் இருந்தப்போ அவர் என்ஜினியர் அங்கே. ம். இப்போ அவர்களெல்லாம் வந்து பண்ணோம். இப்போ இவர்களெல்லாம் வந்து ஏற்கனவே பொறுப்புகள் இருந்ததுனால ம். நான் ஏற்கனவே இருந்துட்டு வாழ்ந்துட்டு வந்த வாழ்க்கைக்கு அந்த வடிவம் வந்து பொருத்தமாக போகலை. போகல. அதனால வெளியே வந்தீங்க. நான் ஆமா. கேட்டது இந்த போலீஸ் கண்காணிப்பு இருந்ததுதான்னு கேட்டப்ப நீங்க சொன்னீங்க. அது ஆமா. ஏன்னா அது நடைமுறைக்கும் தத்துவத்துக்கும் இடையான போராட்டம் அது. இல்ல, வெளியில வந்துட்டீங்க. வந்துட்டேன். வந்துட்டு ஓகே. இப்ப வந்து காவல்துறை உங்க மேல என்ன மதிப்பீடு வச்சிருக்கு? நல்ல மதிப்பீடு தான். அதில் என்னன்னாக்க, இப்போ நான் மற்றவங்க மத்தியிலாம் சகஜமாக பழகுவது, ம். எதிரியாக இருந்தால் கூட எதிரியாக பார்ப்பதுங்கிறது என்னுடைய வரலாற்று பதிவில் ம். உழைக்கிற மக்களுடைய எதிர் வர்க்கத்தினுடைய மட்டும்தான் நம்ம வந்து எதிரியாக பார்ப்போம். மற்றபடி எல்லாருமே கருத்து முதல்ல எதிராக பார்க்கறது இல்லை. ம். மாசேதும் சொன்னது தான். ம். அதாவது பிரச்சனையை அணுகும்போது ம். நமக்குள்ளும் பிரச்சனை இருக்கு, ம். உழைக்கிற மக்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. ம். இதை கையாளும் போது பூனை குட்டியை கவுறது மாதிரி கவனம். ம். எதிரிக்கும் நமக்குமான பிரச்சனையை கையாளும் போது ம். புலி ஆட்டை கவுறது மாதிரி கவனம். ம். ஆனால் ரெண்டும் கழுத்தை பிடிக்குது. ம். எனவே நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வந்து நாம் வந்து எதிரியோட பிரச்சனையாக வந்து பார்க்கக்கூடாது என்பதில் நம்ம தெளிவு. ம். இப்போ கூட என்னென்னா எதிர்கருத்து இப்போ இவராகத்தான் அருமையாக பதிவு பண்ணியிருக்காரு. யார் நம்ம வந்து கீழே சண்முகம். ம். குருமூர்த்தியை பொறுத்தவரை எதிர்கருத்துக்கள் இருக்கும்.
எதிரான சிந்தனைகள் இருக்கும். கீழே காற்று சண்முக தோழர் வந்து ஒரு பதிவு எழுதியிருந்தார். உங்களுடைய நல்லா வீடியோ இருக்கு. எல்லாம் பார்த்துட்டு நல்லா நீண்ட பதிவு எழுதியிருந்தார். ஆமா. அந்த பதிவில் அவர் சொல்றது அதான், குருமூர்த்தியிடம் மாற்று கருத்துக்கள் இருக்கும், ஆனால் எதிரியாக பார்க்க மாட்டார். மாற்று கருத்தே எதிரியா பார்த்தா இன்னைக்கு பாருங்க, ஒரே ஒரு விஷயம், சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்எல் எல்லாமே தேர்தலை ஆதரிக்கிறாங்க. இவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க, இந்த கட்சி இருக்கு. இவர்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்கு? ஆக ஒற்றுமையாக இருந்த கட்சியை மூன்றாக உடைத்து கம்யூனிஸ்ட் செல்வாக்கை இழக்க வச்சுக்கிற காரியத்தை தவிர வேற எது நல்ல காரியம்? எல்லாமே ஒரே நோக்கத்தில் ஒரே ஆதரவு நிலைப்பாடு. ஒரே ஆதரவு தான், ஒரே கட்சி கூட்டணி தான், ஒரே கட்சியை தான் தலைமையாக இருக்கிறீங்க, காங்கிரஸ் தான் அப்படின்றீங்க. ஆனால் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸுக்கு எதிராக வந்த கட்சி, வளர்ந்த கட்சி. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையின் கீழே நாங்கள் இந்த மதவாதத்தை எதிர்க்கிறோங்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம். மதவாதம் என்பது ஒரு சின்ன விஷயம், பொருளாதார அடித்தளத்தை அடிச்சு அது தேர்தல் அரசியலுக்குள்ள போகும், நிறைய போகும் தோழர். அதுக்கிட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். முத உங்கள் ஊருக்கு வந்தப்போ நான் பார்த்தேன், மிகப்பெரிய வசதியான வீடு, அந்த காலத்தில் கட்டின வீடு. எதிர்க்கல்ல அந்த லேண்டெல்லாம் விவசாய நிலம்லாம் இருந்தது. அப்புறம் உங்கள் உறவினர் வீடு, பெரிய வீடு தான், பங்களா வீடுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே நல்லா வசதியாக தான் இருந்துட்டு இருந்தீங்க. ஆனால் சிறைக்குள்ளே ஒரு 17 ஆண்டுகள் வந்து இருந்துட்டு வெளியில் வந்தபோது கேட்குறதுக்கு என்னென்னா, எப்பயாவது ஒரு முறை நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா, ஏன் இந்த சிறை வாழ்க்கை அப்படின்னு வருத்தப்பட்டீங்களா? இப்போ வரைக்கும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு கேட்டாங்க முதல்ல ஒரு கட்சி திருமணம் தான், அதுலேயும் மறுபடியும் இது உங்களுக்கு கதிரவன் இறந்துட்டார், அவர் தலைமையில் தான் நடந்தது. இவர் எதை எடுத்தாலும் நக்சல் பாரி தங்கச்சி குடும்பம் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காரு, எனவே இவரோட நாங்கள் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு முதல் மனைவி போயிட்டாங்க. என்னுடைய முதல் மனைவி. நம்மளும் சொல்கிறேன், பிரிந்து வாழுகின்ற உரிமை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் தேடுவது தான் என்னுடைய வேலை. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கிறேன். தூக்கு கயிறு புரட்சியை தடுக்காது, உயிரை கொடுத்தும் கொள்கையை காப்போம் என்று தூக்கு தண்டனை விதித்த போது கொடுத்த அந்த முழக்கம் இருக்கு. அதை தாண்டி வேற ஒரு முழக்கம் என்னிடம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் சொல்ல வரீங்க. ஆமாம், ரொம்ப நன்றி தோழர். ஆமாம், ஏன்னா தூக்கு கயிறு புரட்சியை தடுக்காது இன்ன வரைக்கும் சொல்கிறோம். தூக்கில் தொங்கியிருந்தால் சரி, பகத்சிங்கை நினச்சி, பகத்சிங் தாயிடம் சொன்னது, உன்னிட்ட மன்னிப்பு கேட்குறேம்மா, ஆனால் வெள்ளைக்காரன்ட்ட நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அதே மாதிரி தான் நான் இந்த பழமொழி கூட 2 இருக்கு. யாருக்கு கால் தண்டிட்டா அவனுக்கு முந்தான விரிப்பேன்னு ஒரு பழமொழி இருக்கு. பெரிய மனுஷன் கையை பிடிக்கல இப்படி மாட்டேங்கிறதுன்னு ஒரு பழமொழியும் இருக்கு. கிராமப்புறங்களில் சர்வசாதாரணமாக உழவுது. எனவே நான் இப்பவும் சொல்கிறேன், தூக்கு கயிறு புரட்சியை தடுக்காது, உயிரை கொடுத்தும் கொள்கையை காப்போம் என்கிற அந்த உயிரை கொடுத்து 2 முறை தூக்கு தண்டனை இல்லை, உயிர் போயிருந்தால் கொள்கை தானே எனக்கு முக்கியம். அதை காவந்து பண்ணுவதற்காக அது மீண்டும் வரும், அதை நோக்கி இருப்போம். என்றாவது ஒரு நாள் இந்த விடிவு கிடைக்கும், சாருனுடைய திட்டமும் நோக்கம் வீண் போகாது என்கிற அந்த வடிவத்தில் தான் நம்ம இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய அந்த சகஜமான பழக்கம், அதையும் தாண்டி போலீஸ் வந்து பார்த்தா நான் மில்ல வந்து மல்லி மிளகாய் அரைச்சிக்கிட்டு இருப்பேன். உழைப்பில் நான் காட்டுகிற ஆர்வம் நிச்சயமாக குருமூர்த்தி ஊதாரி இல்லை என்பதை வருகின்ற போலீஸ்காரன் கூட புரிந்து கொள்வது தான். நான் உழைப்போடவும் இருக்கிறேன், உழைப்பவனோடவும் இருக்கிறேன். எனவே எனக்கு என்பது அழிவாக நான் எதையும் பார்க்கல. என்னுடைய லட்சியம் நிறைவேறணும், அது இந்த மக்களுக்கு கிடைக்கணும், இதுதான் என்னுடைய இது. அதையும் தாண்டி ஒரு 1996 சந்தித்த ஏகலைவனை, அந்த இளைஞனை, அது மட்டும் இல்லாமல் அன்று பத்திரிகையிலே நான் தொடர்ந்து எழுதும்போது அதையும், அது தலைப்பு என்ன, தூரம் நின்றது தூக்கு மரம். இறந்த பத்திரிகை ஆசிரியர் அந்த துரை அண்ணன் தான் அந்த தலைப்பு வச்சாரு. உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப இந்த தொடருக்கு இந்த தலைப்புன்னு, அது அப்போதான் நாங்கள் பத்திரிகையாளராக இருக்கிறோம் நெற்றிக்கண் வார இதில். அதை நான் விரும்பி படிப்பேன். ஒரு 6 பகுதி என்ன வந்தது, 12 பகுதி வந்திருந்தது. 12 பகுதி வந்திருந்தது. அப்புறம் அதை திடீர்னு நிறுத்திட்டாங்க. அது அப்போ பார்த்தது நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அந்த தோழரை மீண்டும் சந்திக்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தது மட்டுமல்ல, மீண்டும் சந்தித்து அந்த தோழரே என்னுடைய பதிவுகளை கொண்டு வருவது என்பது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேரு, மிகப்பெரிய. இல்லை, இந்த இடத்துல ஒன்று சொல்லணும். அதுக்கு பிறகு வந்து அந்த பத்திரிக்கையில் விட்டுட்டு அப்புறம் போலீஸ் செய்தி, அது பிற்பாடு வந்துட்டு குமுதத்திலிருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி தந்தி தொலைக்காட்சி, புதிய தலைமுறை, இந்த இதெல்லாம் மேகசின், அதெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிறப்ப இப்படி ஒரு தோழர் நம்ம சந்தித்தோம், பார்த்தோம்
அப்ப நீங்க வந்துட்டு போவீங்க. ஆமா. நல்லா இன் பண்ணிட்டு இருப்பீங்க. வருவேன். சிங்கப்பூர்ல போய் மலேசியாவா சிங்கப்பூர், மலேசியா. அங்க அடிக்கடி போயிட்டு வேலை ஆமா. செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. அப்ப 2 முறை தோழர் டிஎஸ்எஸ் மணி அவர் மூலமா உங்களை விசாரிச்சுக்கிட்டே இருப்பான். அவரு தகவல் கொடுத்தாரு, இந்த மாதிரி சிங்கப்பூர் போயிட்டதா சொல்லி ஒரு முறை. அப்புறம் திரும்ப வந்திருக்கிறதா சொல்லி ஒரு முறை. அப்ப நான் திரும்ப தேடுவேன், முகவரி தொடர்பு இருக்காது. அவருக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு தெரியும். தொடர்பு இப்ப மாதிரி அப்ப இல்ல. இப்படி தேடி அப்புறம் அப்ப மறந்துடுவேன். அப்புறம் இறுதியா ஒரு கட்டத்துல தான் உங்களை நான் இப்ப எப்படி இருந்தாலும் புடிச்சே ஆகணும் அப்படின்னு விசாரிக்கும்போது, புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்ற போது தான் தம்பி ஜெயசீலன் வந்து நான் பேசுறேன். அவரு இப்ப நாம் தமிழர் கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளர், பேச்சாளரா இருக்கிற அந்த தம்பிகிட்ட, இப்படி ஒருத்தர் இந்த மாதிரி விவரம், இந்த மாதிரி ஒரு தோழர் அப்படின்னு அவர்கிட்டயும் இன்னொரு தோழர்கிட்டையும் நான் பேசியிருந்தேன். 2 தம்பிங்கிட்டையும் பேசியிருந்தேன். அப்ப பதில் எனக்கு வந்தது உடனடியா ஜெயசீலன் தான், நீங்க தேடக்கூடிய அந்த நபர் குருமூர்த்தி என்னுடைய தாய் மாமன். அவர் இங்க தான் இருக்கிறாரு. அவருடைய தொடர்பு எண் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தப்ப எனக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு பெரிய இருட்டுக்குள்ள வெளிச்சம் கிடைச்ச மாதிரி மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அந்த தோழர்களுடைய இது வந்து மக்களுக்கான போராட்டம். நீங்கள் மக்களுக்கான ஒரு தியாகத்தை பண்ணுறீங்க. அது பாதை எனக்கு உடன்பாடு இல்லை இருக்குதுன்றது வேற விஷயம். ஆனால் இப்படியான மனிதர்களை வந்து ஒரு பதிவு செய்யணும். இந்த வரலாறு இந்த இளைய தலைமுறைக்கு இப்படியானவர்களும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு பதிவு செய்யணும். அதுதான் என்னுடைய நோக்கம், ஒரு தேடலாக இருந்தது. அது அந்த தம்பி மூலமாக சாத்தியப்பட்டது. அப்போ தான் உங்கள் ஊருக்கே வந்திருந்தேன் நான் பார்த்தேன். இல்லை, ரொம்ப பெருமை எனக்கு, ரொம்ப பெருமை. அதுவும் ஏகலைவன் சந்திச்சு ஏகலைவன் சொல்லி 30 ஆண்டுகள் கழிச்சு 96 மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. ஆமா, 30 ஆண்டுகள் கழிச்சு உங்களை பார்த்து நீங்களே அந்த என்னுடைய அந்த பதிவையும் கொண்டு வந்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் ராவணா வளருவதற்கு என்னாலான முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன். அதான் எனக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த பதிவுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எல்லாத்தையும் நம்ம எங்களுடைய கடமை, ஒரு ஊடகத்தினுடைய கடமை. ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.